அந்த ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்குது. இதுல வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தாரு. எப்படின்னா 3 பேர்த்த நீங்க சூஸ் பண்ணணும். 3 பேத்துக்குள்ள வந்து அந்த 3 ஹார்ட் ஓவரால்ட்டி வந்து ஏஞ்சல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க டிவிலா மாத்தி அந்த ஒரு ஹார்ட்டை புடுங்கணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அன்சிதாட 2 ஹார்ட், பவித்ராட்ட 2 ஹார்ட் அதெல்லாம் வந்து தீபக் வந்து புடுங்கினது. அதுக்கப்புறம் சில ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து புடுங்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நிறைய சண்டை, தர்சிகா ஜாக்லின் சௌந்தர்யா சண்டை போச்சு, இதுல அன்சிதா தீபக் சண்டை போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பயங்கரமான சண்டை எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து போயிட்டு இருந்தது பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர்த்து இதை மட்டும் தான் போடுங்க. சத்யா, பவித்ரா அண்ட் அன்சிதா அவங்க 3 பேர்த்து இதை மட்டும் தான் போட முடியும்னு நினைச்சாங்க, சொல்லியிருந்தாங்க. இப்ப ட்விஸ்ட் கொடுத்து இப்ப வந்து யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணி நீங்க போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டாப்ல பிக் பாஸ். இனிமே வந்து நம்ம தீபக் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு கன்வென்ஷன் ரூம்ல வந்து இது மாதிரி வந்து நீங்க யார் ஹார்ட் வேணா எப்படி வேணா சொல்லி இனிமே போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளாஷ் வந்து கொடுக்குற போது வந்து வேற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அன்சிதாலாம் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு நான் இந்த வீட்லயே இருக்கல, நான் அந்த பிக் பாஸ் வீட்டே போறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 ஆட்டையும் வந்து தீபக் வந்து லாஸ்ட் ஒரு ஆட்டை வந்து புடிங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி வந்து செம்மையான ஒரு ட்விஸ்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, முன்னாடியாச்சும் 3 பேர்த்த மட்டும் வந்துட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. சத்யா, பவித்ரா, அன்சிதா 3 பேர்த்தையும் பின்னு எரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து பயங்கரமா வந்து அந்த ஒரு இது வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. எபிசோட் வந்து கண்டென்ட் மேல கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. நான் இங்க வந்து பாக்குறதா, லைவ் பாக்குறதா, எடிட் பண்றதா, ஸ்கிரீன்ஷாட் பண்றதா, வீடியோ எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து மண்டக்குள்ள ஓடி இருக்குது. ஏன்னா நான் ஒத்தால் தான் வந்து இதை பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்குது. மேபி வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து இன்னும் சுவாரஸ்யமா அமையிறதுக்கு தான் இந்த ஒரு இதை வந்து பிளான கொடுத்துருக்காரு. ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வன்மம் கொடுமைகள்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா முட்டையை மண்டையில ஊத்துறது, முட்டையை வாயில பச்சையா குடிக்க வைக்கிறது, மூஞ்சில தைக்கிறது, கீழே கிடக்கிறது, மூஞ்சில தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சண்டை வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அது வந்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத. அண்ட் லைவ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 லட்சம் பேர் வந்து பிக் பாஸ் பாக்குறாங்கன்னா அது இந்த ஒரு டாஸ்கா தான் இருக்கும். அதெல்லாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸ்